கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலை வேளையை கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படி நமக்கு தெரிகிற வார்த்தை 1 கொரிந்தியர் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்கள். உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை என்று அவருக்கு பலப்படுத்துகிறார். தேவஜனங்களாகி நாம் ஒரு பிரதானமான சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இன்று நம்மோடு கூட பேசி அவர் எச்சரித்து உணர்த்துகிறார். நானும் நீங்களும் யாருக்காக வைராகியம் பாராட்டுகிறோம்? நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை வைத்த அன்பினால் நம்மை அழைத்தார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தாயின் கருவில் உருவாகும் முன்னமே தேவஜனங்களாகிய நம்மை தேவன் முன் குறித்து அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவுக்கு சமமாய் இருக்கிறவர். இவ்வளவு பெரிய மேலான தேவன் நமக்காக அடிமை சாயலா இறங்கி வந்து என்னை உங்களை மீட்கும்படியா தம்முடைய ஜீவனை தந்து தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பரமேறி சென்று இன்று வரைக்கும் தேசங்களாக எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால் மட்டும்தான் இன்றும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேசங்களாகி நம்மை அவர் வரும் நாளில் அவருடைய மனவாட்டியாய் எடுத்துக்கொள்ளப்பட தகுதியுள்ளவர்களாய் உருவாக்க தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியாரை நமக்காக தந்திருக்கிறார். இவ்வளவும் நமக்காக செய்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது தேவன் நம்மில் வைத்த அன்பு, அநாதி சிநேகம். ஆனா இதுல எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த பங்கும் கிடையாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு யோவான் 14ஆவது அதிகாரத்துல, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாம எந்த ஒரு மனுஷனாலையும் பிதாவாகிய தேவனிடத்தில் கிட்டி சேர முடியாது. அவர் வாசம் பண்ணுகிற பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது, சுதந்திரிக்க முடியாது. அப்போ ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கவில்லை என்றால் அந்த மனுஷன் எங்கதான் போவான்? நரகத்துக்கு தான் போவான். இப்ப இவ்வளவாய் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு நன்மை செய்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். இதை குறித்த ஒரு தெளிவான ஞானம் நமக்கு இல்லாததுனால்தான் இன்னும் நம்மில் அநேகர் என்ன பண்றோம்? அநேக மனுஷர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மனுஷர்களால் உருவாக்கப்பட்ட காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா அவர்கள் மத்தியில் வந்து அவர் ஊழியம் செய்த போதிலும் அவரை உணராமல் அறியாமல் அவங்க என்ன பண்ணல? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கல. அதற்கு பதிலாய் அவர்கிட்டே போய் சொல்றாங்க, எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமை காட்டிலும் நீ பெரியவரா? இப்படி மனுஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த எந்த ஒரு ஆசாரியனும் பிரதான ஆசாரியனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்களோடு கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் உலாவியும் அவரை அறிந்து கொள்ளாமல் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு பரிதாபமான ஒரு நிலை. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்கள் எதிர்பார்த்த மேசியா அவர்களோடு கூட அவர் உலாவுகிறார். அவரிடத்தில் அவர்கள் பேசுகிறார்கள். அன்று வனாந்திரத்திலே கர்த்தர் தம்மை வல்லமையுள்ள தேவனாய் வெளிப்படுத்தின பொழுது அவர்கிட்ட சேர முடியல, அவர் பேசுற சத்தத்தை கேட்க முடியல. அப்பொழுது மோசே மட்டுமே தேவனிடமாய் கிட்டி சேர்ந்தான். கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்டான். ஆனா இப்போ அப்படி இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மனுஷனை போலவே அவர் எல்லாரும் பேசுறாரு. இன்னும் சொல்ல போனா பிரதான ஆசாரியர், பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் எல்லாருமே என்ன பண்றாங்க? அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. அவரை அவர்களால் விசுவாசிக்க முடியல. ஏன் தெரியுமா? அவர்களுடைய இருதயம் மனுஷர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமை விட நீங்க பெரியவரா? தீர்க்கதரிசிகளை காட்டிலும் நீ பெரியவரா? மனுஷர்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதே போலதான் இன்றும் தேவஜனங்களாகி நாம் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அலட்சியம் பண்ணும்படியால் நம்ம என்ன பண்றோம்? அநேக மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அது வேதத்தில் சொல்லப்பட்ட மனிதர்களா இருந்தாலும், உலக பிரகாரமாய் கர்த்தருக்காக எழும்பின மனிதர்களா இருந்தாலும், மனுஷன் என்றுமே மனுஷன் தான். 100% எந்த மனுஷனாலும் நன்மையான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விதத்துல அவர்கள் தங்கள் சுயத்தை வெளிப்படுத்தி இருப்பார்கள். ஆனால் முழுமையான எந்த ஒரு பழுதும் இல்லாத எல்லா விதத்திலும் நேர்த்தியான
பரிசுத்தமுள்ள ஒருவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மனுஷனாய் இருந்தும் அவர் தேவனாய் இருந்தார். அவர் தேவனாய் இருந்தும் நமக்காக மனுஷனாய் அவர் வந்தார். அவர் மனுஷனாய் இருந்தும் அவர் தேவனாகத்தான் இருந்தார். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இன்று யாருக்காக வைராகியம் பாராட்டுகிறோம் என்பதை உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? நாம் அந்த காரியத்தில் மனம் திரும்புகிறவர்களா இருக்கணும். ஏன்னா இன்று நாம் எந்த ஒரு மனுஷனுக்காக வைராகியம் பாராட்டுகிறோமோ, யார் சொன்ன காரியங்களை பிடித்துக் கொண்டு கர்த்தர் சொன்ன காரியத்தை அலட்சியம் பண்ணுகிறோமோ, அந்த மனுஷனுக்கு நம்மை தெரியுமா அப்படின்னு கேட்ட நிச்சயமா இல்லை. ஒருவேளை அந்த மனுஷர்கள் சொன்ன காரியத்தை நாம் சரியாய் புரிந்து கொண்டோம் அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. அவர்கள் கர்த்தருக்காக எழுதி பிரகாசித்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து தங்கள் ஓட்டத்தை முடித்து இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஆனா அவங்க சொன்ன காரியத்தை பாதி புரிஞ்சு பாதி புரியாம நம்ம என்ன பண்றோம்? நமக்கு புரிஞ்ச மாதிரி, நமக்கு பிடிச்ச மாதிரி அதை மாத்திக்கிறோம். இதை கர்த்தர் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார். கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார். எந்த ஒரு மனுஷனும் அல்ல. பவுல் சிலுவையில் அறையப்படவில்லை. பவுல் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கப்படவில்லை. நாம் மீட்கப்படும்படியால் நமக்காக அடிக்கப்பட்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் வாசல். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க அவரே வாசல். அப்ப அவர் சொல்லுகிற பிரகாரம் நாம் கேட்டு வாழ்ந்தால் மட்டுமே நம்மால் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்படி இல்லாமல் மனிதர்களுடைய வார்த்தைகளையும் அவர்களுடைய வசனங்களையும் படித்துக் கொண்டு அதன்படி நாம் சரியாய் வாழ்ந்தாலும், மனுஷங்க சொல்றபடி ஒரு பரிசுத்தவானோ இல்ல கர்த்தர்காரியம் பிராசிக்கிற ஏதோ ஒரு மனுஷன் அவங்க சொன்ன காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை அலட்சியம் பண்ணினால் அதனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எந்த ஒரு மனுஷனாலும் முழுமையான ஒரு ரட்சிப்புக்குரிய ஒரு மாதிரியை தன்னுடைய வாழ்க்கையில் காட்ட முடியாது. ஒரு முழுமையான ரட்சிப்புக்குரிய வாழ்க்கை தேவஜனங்களாக நானும் நீங்களும் வாழ வேண்டுமானால் நாம் நோக்கி பார்க்க வேண்டியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான். அவருக்காக மட்டும்தான் நாம் வைராகியம் பாராட்ட வேண்டும். இதே போல எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் தனக்காக மற்றவர்கள் வைராகியம் பாராட்டினாலும், அது போதகரோ ஊழியக்காரனோ சுவிசேஷகரோ ஏதோ ஒரு மனுஷன் கர்த்தருக்காக எழுதி ராசிகள் ஒரு பரிசுத்தவான் தனக்காக மற்றவர்கள் வைராகியம் பாராட்டுவதை அந்த மனுஷன் கண்டாமையானால் அவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? தனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற யோசுவாவை கடிந்து கொண்ட மோசையை போல இருக்கும். நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டது, நீ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுன்னு சொல்லி ஒரு நல்ல மாதிரியை மோசே யோசுவாவுக்கு காண்பித்து கொடுத்தான். அதே போலதான் தேவஜனங்களாகி நாமும் மனுஷர்களுக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடாது, மனுஷ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டணும். கர்த்தர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தில் உள்ள வசனங்களை வாசித்து இதற்கு கீழ்ப்படியணும். இதுல கர்த்தர் என்ன செய்ய என்று சொல்லுகிறாரோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை செய்யக்கூடாது. ஒருவேளை அதை மற்றவங்க செய்யலாம். கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வைத்துக் கொண்டே மற்றவர்கள் அதை வேதத்திற்கு எதிரான காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில் செய்யலாம். ஆனா தேவஜனங்களாகி நானும் நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாதிரியை கொண்டு அவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவஜனங்களாகி நானும் நீங்களும் கர்த்தர் சொல்வதை செய்ய வேண்டும், கர்த்தர் சொல்லாததை செய்யக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறபடியே நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்பட வேண்டும். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துப்பார். அதே போல தேவஜனங்களாகி நம்மை மற்றவர்கள் வைராக்கியம் பாராட்டுவதையும் நாம் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுகிற அப்படிப்பட்ட ஒரு கிரியை மற்றவர்களிடத்தில் பார்த்தால் நம்ம என்ன பண்ணணும்? அதை கடித்துக் கொள்ளணும். ஏன்னா அது நிச்சயமா என்னதான், அது தவறான சுபாவம். நமக்கல்ல, அவங்க கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பொழுது பிள்ளைகளாகி நாம் மோசையை போல எனக்காக அல்ல கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுங்க, என்னுடைய வார்த்தைக்கல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு நன்மையான மாதிரியை நாம் நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்கணும். நம்மிலே கிறிஸ்து மகிமைப்படணும். நாம் எவ்வளவு வேணும் சிறுகி நம்மிலே கிறிஸ்து எவ்வளவு வேணும் உயரணும், பெருகணும். பவுலை போல இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி தன்னை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைந்தவனான் தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து எழுதி பிரகாசிக்க, கிறிஸ்து தனக்குள்ளே ஜீவனுள்ளவராய் வாழ தன்னை முழுமையாய் பவுல் அர்ப்பணித்தது போல தேவஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதையே மற்றவர்களும் செயல்படுத்தும்படியாய் அவர்களுக்கு ஒரு நன்மையான மாதிரியாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம். நிச்சயமாய் கர்த்தருக்கு பிரியமான இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற தேவஜனங்களாகி நம்முடைய கர்த்தர் வந்து ஆசீர்வதித்து பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தோடு தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவரும் மறுமையில தீர்ச்சிகளை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் தேவனந்தவர்களாக வசதிக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் முழுமையாக கர்த்தரை பாடல் அர்ப்பணிப்போம்.
கதிதாமி இந்த வசந்தை கேட்டு நம்ம அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கதிரை பரிசுத்தலாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாம் கதை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.